நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை அண்ணா நகர் பகுதியில் 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாமல் SRS என்ற பெயரில் ஆயுர்வேதா மருத்துவமனை நடத்தி வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நியூஸ் தமிழ் கள ஆய்வில் அளித்த தகவலை தொடர்ந்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்க அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு போலி மருத்துவரை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அது மாதிரி இருக்கிறப்ப இங்கே வந்து அப்போ முதுகு தண்டு வலின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு 2-3 வருஷமாக இருந்ததுன்னு அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஆயுர்வேதிக் பண்ணால் அந்த வலியெல்லாம் போய்டும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வராரு. அவர் சொன்னோன்னே அவர் வந்து ஒரு மாத்திரை ஒன்று எழுதி தராரு. எழுதி தந்து இதை போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு உடம்புல வந்து ஒத்துக்கலை. வயிறு இல்லை வாயிலேருந்து ஒரு இதுவெலாம் வருது. உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறப்ப நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன். அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து மருந்து வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க என்ன அதுன்னு சரியாக தெரியல, என்ன பண்ணீங்கன்னு அதனால் கரெக்டாக என்ன அதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட எங்கள் அட்வொகேட் ஒருத்தர்கிட்ட இவர் டாக்டராக என்னென்னு பாருங்கள், அவர் கொடுத்த மாத்திரைலேருந்து எனக்கு உடம்பு வந்து ஒத்துக்கலை, வயிறு உபசமாக இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா அவர் வந்து 10th தான் படிச்சிருக்காரு, அவர் வந்து டாக்டரே கிடையாதுன்றாங்க. இது சம்மந்தமாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்கும்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார் விஷயம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். வணக்கம். சென்னை அண்ணா நகர் பகுதியில் 10வது கூட தேர்ச்சி பெறாமல் இருந்த போலி மருத்துவரை அண்ணா நகர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை திருமங்கலம் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் கழுத்து வலி மற்றும் முதுகு தண்டு பிரச்சனை காரணமாக SRS என்கிற மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது மருத்துவர் வெங்கடேஸ்வரன் என்பவர் அவருக்கு மருத்துவம் பார்த்துவிட்டு ஆங்கில மருந்துகளை அவர் பயன்படுத்த சொல்லி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மருந்துகளை பயன்படுத்திய பொழுது தீராத அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மீண்டும் வெங்கடேஸ்வரனுடன் கேட்ட பொழுது தொடர்ச்சியாக 4 நாட்கள் பயன்படுத்துங்கள் என கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பயன்படுத்திய பிறகு அவர் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டது மட்டுமில்லாமல் வயிற்றுப்போக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்த பொழுது ஆயுர்வேத மருத்துவர் எப்படி ஆங்கில மருத்துக்களை எழுதலாம் என அந்த மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவருடைய வழக்கறிஞருடன் சென்று விசாரணை செய்த பொழுது இந்த மருத்துவர் 10வது கூட தேர்ச்சி பெறவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஆயுஷ் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அவர்களும் சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் இவர் போலி மருத்துவர் என்று. இதனை அடுத்து DMS அலுவலகத்தில் இவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்று சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அவருடைய மருத்துவமனைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் இவர் போலி மருத்துவர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தற்பொழுது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் அண்ணா நகர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.